வீட்டில் வந்து ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை குறித்தும் பேசியிருக்கிறார். இந்தியாவில் வேறு எந்த தலைவர்களுக்கும் இப்படி ஒரு அவமானம் நிகழ்ந்ததில்லை, யார் வீட்லேயுமே இப்படி வச்சது கிடையாது, இதை யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை அடுத்த வியாழன் சொல்கிறேன் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் டாக்டர் ராமதாஸ் பேசக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டிருக்கிறார். இப்படி ஒரு நடைபயணத்தை தொடங்குவதற்கும் இப்படி ஒரு கூட்டத்தை அவங்க நடத்துவதற்கும் இதுக்கும் முறைப்படி போலீஸில் பெர்மிஷன் வாங்கினா தான் நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாது. கரெக்டாக ஒரு பக்கம் டிஜிபி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் அந்த சைடும் வாங்கிக்கிறாங்க, இந்த சைடும் அலோவ் பண்ணுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இதில் நீங்கள் வந்து எந்த ரோலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க, பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க, ரைட்டா? ராமதாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அன்புமணி தானே கேட்கணும். அவர் சொல்லக்கூடிய கட்டளைகள்லாம் அன்புமணி தானே. கொடியை பயன்படுத்தக்கூடாது, பேரை பயன்படுத்தக்கூடாது, எம்பேரை பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே. இப்போது நீங்கள் இந்த புலனாய்வு, ஒட்டு கேட்பு கருவி புலனாய்வில் எனக்கு தெரிந்த ஒருவர் தான் ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்னு ராமதாஸ் கம்ப்ளைண்ட்லேயே சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒருவர் தான். ஏன் அது அன்புமணியா யாரான்றதை ஏன் ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை? அடுத்த வியாழக்கிழமை வாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். போக போக தெரியும். இதில் என்ன இது ட்ராமா? இது ரெண்டு பேரும் அடிச்சு பண்ணிக்கிறது என்ன ட்ராமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அன்புமணி ஒரே ஒரு தெம்பில் தாங்க எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு வர்றார். அன்புமணிக்கு பின்னாடி பாஜக இருக்கு. அவங்க வந்து மாம்பழம் சின்னம் வந்து அன்புமணிக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லாருமே வந்து என் பின்னாடி இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் வர்சஸ் முலாயம் சிங் யாதவில் அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சார் இல்லைங்களா? அதுக்கான சிட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து மாம்பழம் வாங்கி கொடுத்துருவார். நான் தான் மாம்பழம், அப்பா கிடையாது, அப்பா எந்த இதுக்குமே கிடையாது அப்படின்றது தான் விஷயம். ஏன்பா ஒரே ஒரு கேள்வி தான். உங்கள் சொந்த தங்க, உங்கள் சொந்த சகோதரி காந்தியை வந்து காந்தியும் முகுந்தனையும் பார்த்துக்கப்பா, ரைட்டா, இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்பாவோடைய டிமாண்டில் என்ன தப்பு? இதில் இன்வால்வ் ஆன பணம் எவ்வளோ தெரியுங்களா? லட்சக்கணக்கான கோடி. இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து லட்சக்கணக்கான கோடி. சரி, ராமதாஸ் இவ்வளோ பேசுகிறாரு, எம்பி 100 கோடின்னு சொல்லுங்க. இல்லைங்க, லட்சக்கணக்கான கோடிங்க. நீங்கள் அது பின்னாடி வாங்க. 200 கோடின்னு நீங்கள் எந்த மதிப்பில் சொல்கிறீங்கன்னு தெரில. லட்சக்கணக்கான கோடின்றது என்னுடைய மதிப்பீடுன்னு வச்சுக்கோங்களேன். ராமதாஸ் இவ்வளோ சொல்கிறார, எம்பி ஆக்குனது தப்பு, மந்திரி ஆக்குனது தப்பு, 35 வயசில் மந்திரி ஆக்குனது தப்பு, இதெல்லாம் சொல்கிறார. அன்புமணி செஞ்ச ஊழலை பற்றி சொன்னாரா? இவ்வளோ பகைமுரண் வந்துருச்சு இல்லை, நான் மந்திரி ஆக்குனேன்ப்பா, அவர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வந்துதா ராமதாஸ் கிட்டேருந்து? அப்போது இங்கே பஞ்சாயத்து வந்து பணம், சொத்துக்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகள், ஏகப்பட்ட சொத்து. முன்னாடி ராமதாஸ் அப்படி இல்லையே. ராமதாஸோட இப்போ கவலை என்ன? என் பென்ஸ்கார் பழசாகி போச்சு, ரைட்டா, நீ புது பென்ஸ்கார் வாங்கி வச்சுருக்க, என் பென்ஸ்கார் பழசாகி போச்சு. அவள் பென்ஸ்கார் லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு என்ன லெவல், உங்களுடைய வளர்ச்சி என்ன, அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன? அது ஊழல் இல்லாத பணமா? ஊழலில் சம்பாதிக்கலையா? உங்கள் பணம் சம்பாதிக்கலையா? உங்கள் குடும்பம் சம்பாதிக்கலையா? நீங்கள் பங்கு போட்டுக்கலையா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயந்தான் இது, ரைட்டுங்களா? இதில் பாஜகவோட ரோல் தான் இதில் இருக்கு. பிஎம்கே ஓட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போது பிஎம்கே ஓட்ஸ் வந்து ராமதாஸ் தான், பிஎம்கே ஓட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, அதான் விக்ரவாண்டியிலையும் நடந்தது, இனியும் நடக்க போகுது. ஓகே. பிரகாஷன், 14 பஞ்சாயத்துக்கள் நடந்தது. நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். எங்களுடைய தாய் அமைப்பு வன்னியர் சங்கம் தான். வன்னியர் சங்கத்தோட இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பூத்த அருள்மொழியெல்லாம் பேசுகிறத நம்ம பார்த்தோம். சரியா?
இந்த இந்த தனித்து இந்த கொடியே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இவர் பேசிய பிறகு, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்த பிறகு, இதர அமைப்புகளாக இருக்கக்கூடிய பாமகவினுடைய இதர அமைப்புகளாக அவர் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஏதாவது ஆதரவு கொடுப்பாங்களா இந்த பயணத்தின் போது? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அதுலேயும் இதர அமைப்புகள்லையும் பை 2 தான் இருக்கு. வெர்டிகல் ஸ்பிளிட் தான். ஓகே. வன்னியர் சங்கம் அஃப்கோர்ஸ் வன்னியர் சங்கம் வந்து முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் கண்ட்ரோலில் இருக்குது. பாக்கி எல்லா அமைப்புகள் தொழிற்சங்கம், மகளிர் அணி, இளைஞர் அணி, அந்த அணி, இந்த அணி, தொழிலாளர் அணி எல்லாமே வந்து பை 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. பை 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ எம்எல்ஏக்களும் 3 இங்கே 2 இங்கே அப்படி எம்எல்ஏக்களும் வந்துட்டாங்க. வழக்கறிஞர் அணி பாலு அவர் தான் வந்து அவர் நாளைக்கு வந்து கோர்ட்டில் பல விஷயங்களை சென்னை ஹைகோர்ட்டில் டீல் பண்ணக்கூடியவர் அவர் தான். அதை நம்பி தான் அன்புமணி வந்து பாலுவை கூட வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே ஸ்பிளிட்டட் தான். அதனால் உங்களுக்கு இவங்க வந்து அன்புமணிக்கு ஆதரவு, இவங்க ராமதாஸுக்கு ஆதரவு இல்லை. அதில் வன்னியர் சங்கம் மட்டும் முழுக்க ஒரு 90% வந்து டாக்டர் ராமதாஸ் பக்கம்.